இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோயிலில் உள்ள தங்கத்தெல்லாம் உருக்கியாச்சு, உண்டியெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மதச்சார்பின்மையாளர்களாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுகிறார், எல்லா மதத்தையும் நாங்கள் ஒன்றாக பாவிப்போம் என்று. அப்படி என்றால் ஏன் இந்து மத விழாக்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள்? இப்போ என்ன சமமாக நடத்துகிறீங்க? அப்போ இன்னைக்கு வந்த மசோதா உட்பட மக்களின் எண்ணத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இன்னைக்கு ஜாக்டோஜியோ ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பால் முகவர்கள் அவர்களுக்கான பணம் இன்னும் கொடுக்கப்படலை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கொலை கொள்ளை எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. என்கவுண்டர் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன பாதுகாப்பு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது? அதனால் இன்னைக்கு மக்களின் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறீர்கள். எந்த விதத்திலும் சமீபத்தில் அவங்க கையில் எடுத்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எதுவுமே அடிப்படை மக்களுக்கான தேவையான பிரச்சனை இல்லை. உணவு பிரச்சனையை விட்டுவிட்டு உணர்வு பிரச்சனையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மத பிரச்சனையை கிளர்ந்து எழுவதற்கு மத பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் எல்லா சிறுபான்மை மக்களுக்கு அன்பை செலுத்துவதற்கு நாங்கள் இன்னைக்கு இஃப்தார் நோன்பு நடத்தினோம். எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அதனால் நீங்கள் பிரிவினையை நீங்கள் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.